ஹலோ, நம்ம கடலைப்பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்து வறுத்துட்ருக்கோம். இது இட்லி பொடிக்காக இட்லி மிளகா பொடிக்கு இந்த கடலைப்பருப்பு. இது நான் செய்கிறது எப்பவுமே நம்ம வீட்டுக்காக கையும் கணக்கும் பார்க்காம நம்ம செய்வோம் இல்லையா. இதில் கமர்ஷியலாக பண்ணும்போது அரிசியும் கடலைப்பருப்பும் நிறையா சேர்ப்பேன், கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் சேர்ப்பேன். ஏன்னா அதெல்லாம் விலை கம்மி, அதனால் அதை சேர்ப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டுக்காக செய்யும்போது நான் ஈக்குவலாக சேர்ப்பேன். இப்போ ஒரு கிளாஸ் கடலை பருப்புனா ஒரு கிளாஸ் உளுந்து பருப்பு, ஒரு கிளாஸ் பயறு, அரிசி எல்லாம் ஒரு கிளாஸ் வச்சு சேர்ப்பேன். எல்லாத்தோடையும் ஃபைபரு, ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட்டு, ப்ரோட்டீன்ஸு எல்லாம் இதுலேருந்து கிடைக்கும். இதுக்கான சால்ட்டு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பருப்பு வறுக்கிறதுக்கு. கடலைப்பருப்பு, பயறு, உளுந்து, அரிசி, எள், மிளகாவத்தல், காயம், கருவேப்பிலை இத்தனையும் சேர்த்து நம்ம வறுத்து பொடிக்கணும். சிங்கிளாக தான் நான் வறுப்பேன், ஏன்னா ரிஸ்க் எடுக்க வைங்க. எல்லாம் கூட ஒரு கம்மியான, இப்போ கம்மி குவான்டிட்டி போடுறோம் அப்படின்னா இதில் ஒரு 1/4 கிளாஸ் கடலைப்பருப்பு வச்சு போடுறீங்க அப்படின்னுனால் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் 1 கிளாஸ் கடலைப்பருப்புங்கிறதுனால அது ஓரோணத்துக்கும் ஒரு வரவு சமயம் வித்தியாசம் உண்டு. கடலைப்பருப்பு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கத்தான் அந்த செவக்கம் இல்லைன்னா உள்ளார பொதுக்குன்னு இருக்கும். அதனால் ஃபுல்லாக ஸ்லைட்டாக இப்படி வறுத்து சூடாக்கி அதுக்கப்புறம் வரும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டோம்னா அடியில் விட்டுட்டு போனோம்னா கரிஞ்சு போயிடும், அதனால் இலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்கிற மாதிரி ஆயுசு பூரா சட்டியில் போட்டு எதையாவது கிண்டிக்கிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி நம்ம கிண்டினா தான் சமமாக வேகும். உள்ளும் புறம் அடியில் இருக்கிறதெல்லாம் மேலே கொண்டு வந்து, மேலே இருக்கிறத அடியில் கொண்டு போய் இப்படி கிண்டி சமமாக எல்லாம் வறுக்கணும். சத்திய சமைக்கிறது, நம்ம வீட்டில் சமையல் பண்ணுறது கடைசியாக வரங்களுக்கு வரைக்கும் அது பத்தணும், பரிமாறுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் கையும் கணக்கும் பார்த்து தான் எத்தனை பேர் சாப்பிட வராங்கன்னா எவ்வளோ அரிசி போடணும், இதெல்லாம் கணக்கு பண்ணி இப்படி டென்ஷன்லேயே இருப்பாங்க. பார்த்தாலும் கும்பல ஒரு ப்ராக்டிஸ் வர வரைக்கும் டெய்லி இது செஞ்சு ப்ராக்டிஸ் வரும்போது தான் எத்தனை பேருக்கு தலைக்கு எண்ணி சாப்பாடு இப்படி சமைக்கிறது. வெறும் குழம்பும் சாதம்னா எவ்வளோ சமைக்கணும், அதுவே பாயசம் நிறைய காய்கறிகள்லாம் இருக்கிற மாதிரின்னா எவ்வளோ அரிசி குறைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ எவ்ரிதிங் கம் பை ப்ராக்டிஸ். நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணுவோம்? கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கடுகு, மிளகாவத்தல், சிலதில் காயம், தேங்காய், பச்சை மிளகாய், வெங்காயம், இப்படி தாளிப்பு சாதனங்கள் வித்தியாசம் உண்டு. நம்ம கடலைப்பருப்பு ஏதேசம் வறந்தாயாச்சு. தேங்காய் சாதத்துக்கெல்லாம் வறுக்கிறப்போ உளுந்து போடுவா, இந்த தேங்காய் போடுவா, மிளகாய்த்தல் போடுவா, காயம் போடுவா, கருவேப்பிலை போடுவா, இதெல்லாம் போட்டு கப்பலண்டி சொல்லுவாங்க, நிலக்கடலை. இது நல்லா செவந்தாச்சு. இனி இதில் வச்சுட்டு தான் கழிஞ்சு போயிடும். ஸ்டார்ச்சு அரை கிளாஸ் ஸ்டார்ச். எல்லாத்துலேயுமே சுவையை கண்டத்துறது தான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோட வேலை. மிளகா பொடி பிடிக்கிறதுனா கூட என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். உப்பு, ஸ்டார்ச்சு, ப்ரோட்டீனு இல்லை. இப்போ அரிசி பொரியணும், அரிசி கரிஞ்சிடக்கூடாது, வேகாமே ஆகிடக்கூடாது. கிண்டி அழகாக பொரி மாதிரி பொரிச்செடுக்கணும். அரிசி அழகாக ஒரு மாதிரி வெள்ளை கலரில் பொரி மாதிரி வரும். பொரி அரிசி. இப்போ அந்த அரிசியை தனியாக வறுத்து சர்க்கரை சேர்த்து, ஏலக்காய் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணி
நைஸாக பொடி பண்ணி வச்சுட்டு கூட அதில் தேங்காய் கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். தேங்காயும் அரிசியும் நல்லா வறுத்து 2 ஜீரகம் கூட போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டா, அது இல்லாட்டினா சர்க்கரை கொஞ்சம் வெல்லம் 2 பொடி பண்ணி அது மேலே தூக்கி போட்டுட்டு சேர்த்து சாப்பிட்லாம். பொரி அரிசி முன்னாடி இருந்தால் நம்மளுடைய ஸ்நாக்ஸ். இதே அரிசியும் உளுந்தும் போட்டு அரைச்சா முறுக்கு, சீடை. அரிசி தனியாக பொரி அரிசி பண்ணி அதை பொடி பண்ணி சர்க்கரை பாவு தேங்காய் எல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சா அது பொரி வழங்காய். அரிசி மிளகா பிடிக்கும் அரிசி. இப்போ தான் சூடு ஏறுது, இனிமேல் தான் பொரிய ஆரம்பிக்கும். அதுக்கு இது நம்ம கிண்டுறதை விட்டுட்டோம்னா அடிக்கடிக்கு போய் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் ஆகிடும். நமக்கு ஒயிட் கலர் தான் வேணும், பியூர் ஒயிட் கலர். ரைஸு நல்லா பொரிஞ்சு பியூர் ஒயிட் கலரில். இதுக்கு தேவையான லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். இந்த அரிசி வறக்கும் போதே கருவேப்பிலை கூட சேர்த்து போட்டோம்னா சீக்கிரமாக சூடாயிடும். கருவேப்பிலை சீக்கிரமாக சூடாயிடும். அரிசி அரை கிளாஸ் தான் போட்டிருக்கேன். அரிசி நிறையா போடணும். அதுக்கு பதிலாக நம்ம பயறும் உளுந்தும் சேர்த்துப்போம். பயறு, உளுந்து, எள் எல்லாம் சேர்த்துப்போம். காலையில் தான் அரிசி ஊற வச்சு அரைச்சி வச்சு தோசைக்கு 4 கிளாஸ் அரிசி, 1 கிளாஸ் உளுந்து, ஒரு 2 கைப்பிடி சாதம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எல்லாம் கூட ஊற போட்டு அரிசி தனியாக ஃபஸ்ட்டு உளுந்தும் வெந்தயமும் ஊற போட்டு அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு அரிசி போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் சாதம் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ உப்பு போட்டு கிளறி வச்சு காலையில் வச்சு இப்போ கரெக்டாக இருக்குது. தோசை வாக்கத்தே கரெக்டாக இருக்கும். அரிசி ரெடியாகிட்டு இருக்குது. அரிசி எல்லாம் பொரிஞ்சாச்சு. அரிசி எல்லாம் பொரிஞ்சாச்சு. இது இருந்ததுன்னா கறி ஆரம்பிச்சு. ஸோ இதை மாற்றிக்கலாம். நான் ஒரு அரை கிளாஸு எள் எடுத்திருக்கேன். அரை கிளாஸில் கால் கிளாஸு கால் கிளாஸு எள் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு நல்லெண்ணெயோட ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும்ல, அதனால.
லைட்டாக சூடானால் போதும். இதுதான் குணமுள்ளது. இது உளுந்தங்கஞ்சி எல்லாம் வச்சு சாப்பிடாதவங்களுக்கு மிளகா பொடி சாப்பிடலாம். எல்லோரும் தான் உளுந்தங்கஞ்சி வந்து சாப்பிட மாட்டாங்க. இப்போ செய்யறது பிரச்சனையே இல்லை, செஞ்சிடலாம். ஆனால் அவங்கெல்லாம் சாப்பிடணுமே. அதனால் உளுந்து சாப்பிட வைக்கிறதுக்கு நல்ல ஒரு மார்க்கம் அப்படிங்கிறது, இட்லி தோசைக்கு அடிக்கடி அரைக்க போடணும், மிளகா பொடி போட்டு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் ஒரே வழி நீங்கள் உளுந்து சாப்பிட வைக்கிறதுக்கு. உளுந்து கஞ்சி, உளுந்து களி, உளுந்து பால் இதெல்லாம் சாப்பிடும்போது இந்த நெஞ்சு எலும்புக்கு நல்லது. அதுபோல் தண்டு உடம்புக்கும் நல்லது. ஸ்ட்ராங்காக இடுப்பு எலும்பெல்லாம் ஸ்ட்ராங்காக ஆகும். அதுக்காக தான் பெண்களுக்கு மெயினாக உளுந்தங்களின்னு சொல்லிட்டு உளுந்தை வறுத்து நைஸாக பொடி பண்ணி சர்க்கரை பாகு காய்ச்சி அதில் உளுந்தை போட்டுவிட்டு தேங்காய் கொத்தும் போட்டு ஏலக்காயெல்லாம் போட்டு அலுவா மாதிரி கிண்ணி நெய் விட்டு களின்னு சொல்லி கொடுப்பாங்க. உளுந்தாங்களி அரிசியை வேப்பாடு தான். அரிசியை வறுத்து பொரி அரிசி மாதிரி பண்ணி சர்க்கரை பாவு காய்ச்சி அதில் இந்த அரிசியை போட்டுவிட்டு நெய்யை விட்டு கிளறி எடுத்தால் அரிசி அல்வா மாதிரி இருக்கும். பாசிப்பருப்புலேயும் அதே மாதிரி செய்யலாம். அது பாசிப்பருப்பு அல்வா, உளுந்து அல்வா, அரிசி அல்வா எல்லாத்துலேயும் அல்வா பண்ணலாம். எப்படியோ இந்த பொருளை சாப்பிட வைக்கணும். அதுதான் காரியம். சாப்பிட்டுட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும், நல்லா வேலை செய்யணும். வேலை செஞ்சால் தான் பிரயோஜனம். அதே சும்மா சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுட்டு சக்தி கிடச்சிட்டா சக்தியை நல்லபடியாக செலவாக்கணும். இல்லாட்டினா அது ஸ்டோரேஜ் ஆகிடும். இதுக்கடையில் ஒன்று வறுத்துக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வறுத்து, இப்போ மூணாவது நான் வறுத்துக்கிட்டு இருக்கேன். அரிசி எள்ளும் வறுத்தாச்சு, அதுக்கப்புறம் உளுந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த கடலைப்பருப்பை அதுக்கு சூடு ஆறி இருக்கும், அதை அரைச்சி எடுத்துடலாம். இது வரத்துக்குள்ளே சூடு ஆறிடலாம். இது பொடி பண்ணிட்டு வந்துடலாமே. உளுந்து நல்லா செவக்க வாசனை வருது, உளுந்து வறுத்த வாசனை வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட தான் எடுத்துடணும். கரெக்டாக கறியை விடக்கூடாது, கரெக்டாக வறுத்து வைக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பயறு ஃபஸ்ட்டு சாணத்தை அரைக்கணும், மூணாவது சாணம் ஆற வைக்கணும், நாலாவது சாணம் ரெடியாக்கி வைக்கணும். நான் அப்படித்தான் முதல்ல எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க மாட்டேன். ஒன்று ஒன்றா அப்பப்போ எடுத்து அரைச்சிப்பேன்.
வறுக்கும்போது அளவு குறையிறதா, பயறு உளுந்து அரிசி எல்லாமே வறுக்கும்போது அளவு குறையும். வறுக்கிறப்ப அதுக்குள்ளே இருக்கிற கேஸு அதோட தண்ணி எல்லாம் வெளியில் போகுது இல்லையா, அதனால அளவு குறையும். அது மாத்திரம் இல்லை, எந்த மருந்து பொருளும் வறுத்து சாப்பிட சொல்கிறது அது ஒன்று தான். உள்ளே இருக்கிற கேஸு, மாய்ஸ்சர், புழு பூச்சி இதெல்லாம் இல்லாமல் சுத்தமாக சாப்பிட்றதுக்காக தான் வறுக்க சொல்கிறது. இவ்வளோண்டு உப்பு இதுக்கும் போட்டுக்கிறேன். இந்த அரிசியும் உளுந்தும் வறக்கும் போதே ஒரு முறுக்கோட ஸ்மெல் வரும். நெய்யும் கூட சேர்த்தா போதும் முறுக்கு. அரிசி ஒரு கப்புன்னா 1/4 கப்பு உளுந்து வறுத்து அரைச்சி அது கூட தேங்காய் திருவினதும் போட்டு நல்லா பொடி பண்ணி தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சு முறுக்கு வழியில் போட்டு சுற்றி எடுக்கிறது நம்ம தேன் குழல். தேங்காய் வந்து நல்லா அரைச்சிடணும், அரைச்சாட்டி முறுக்கு புளியாக வராது. கடலைப்பருப்பில் என்ன பண்ணலாம், தட்டை, அது அரிசி மாவு, கடலைப்பருப்பு ஊற வச்சது, தட்டை, அரிசி தட்டை. அது மாதிரி கோதும்பு தட்டை, கோதும்பு மாவில் அரிசி பஞ்சசாரை சுகர் போட்டு தண்ணி தெளித்து மாவு ஊற்றி சப்பாத்தி அப்பளம் மாதிரி போட்டு சூடு ஏற ஏற தூக்கம் வரும், கண் அடையும். எப்போவுமே தூக்கம் வரும்போது பார்த்துக்கணும். எப்போ தூக்கம் வரும்னா ஹீட்டு பாடி ப்ரொடியூஸ் பண்ணும்போது, பாடி ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும்போது கண் தாங்க முடியாமல் அடைஞ்சிடும். அதனால தான் உடம்பு சூடு எடுத்துன்னா எப்போதும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க ஆளுங்க. சிறந்தாச்சு விழுந்து அவ்வளோதான். இனி அடுத்த ஸ்டேஜ் கரிஞ்சு போயிடும். ஸோ மாற்றிடலாம். அடுத்தது நம்மளோட பயர். இதுங்க ஃபுல்லாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். கடலைப்பருப்பு, இது பச்சை கலரு நமக்கு ப்ரௌன் கலரில் மாறணும். அப்போதைக்கு வாசனையும் வரும். லைட்டாக இதுக்கும் உப்பு லைட்டாக தான் போட்டுக்கணும். ஓவரால் பார்த்தா ஒருபாடு உப்பு ஆகிடக்கூடாது. அதுக்கு தேவையான உப்பு அப்பப்போ போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஜாஸ்தியாக எடுக்காது, எனக்கு கணக்கு. நீங்கள் எல்லாம் வறுத்து வச்சுட்டு கடைசியில் உப்பு போட்டாலும் போகும். நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கேன். கடலைப்பருப்பு தான் ஃபஸ்ட்டு சாதனம் அரைச்சிக்கிட்டு இருக்கேன்.
எப்போவுமே மிளகாப்பொடி செய்கிறப்ப மாஸ்க்கு போட்டுக்கலாம். இல்லாட்டினா இப்படி தான் துணிக்கிட்டே இருக்க வேண்டியது. அது மாதிரி கையில் மிளகாத்தல் கிள்ளிட்டு மூஞ்சலை வேர்க்கும் இல்லையா, அப்போ தடையும். அதனால் கைக்கு ஒரு க்ளவுஸும் போட்டுக்கலாம். எல்லாம் சொல்லுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். கடலைப்பருப்பு அரைச்சாச்சு, கடலை மாவு, கடலைப்பருப்பு வறுத்து அரைச்சாச்சு. எக்ஸாக்ட் கடலை மாவோட அதே கலர். உளுந்து வறுத்தாச்சு. இனி மிளகாய் வத்தல் வறுக்கணும். அவ்வளோதான். எள் வறுத்தாச்சு. அரிசி, எள், உளுந்து, கடலைப்பருப்பு, பயறு எல்லாம் வறுத்தாச்சு. இனி இப்போ நமக்கு மிளகா வத்தல், காயம் இவ்வளோ வறுத்தா எல்லாமே ஆற வச்சு அரைச்சிடலாம். அமைச்சிடலாம். நம்ம அரிசியும் எள்ளும் கூட அரைக்கும்போது ஒரு பிளாக் கலரு, நல்லா எள்ளுருண்டையோட வாசனை, பின்ன பொரி அரிசியோடையும் எள்ளுருண்டையோடையும் வாசனை நல்லா இருக்குது. ஆனால் என்னன்னா கொஞ்சம் சூடு ஏறிடுச்சு. இது வந்து ஆறணும். மிக்சியில் பொடிக்கிறப்போ சூடு ஏறுது. என்ன சொல்கிறது, தானியத்துக்குள்ளார ஒரு சூடு இருக்கும். அந்த சூடில் கொஞ்சம் வேகும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதான் பயங்கர ஹீட்டாக இருக்குது மிக்சியில் பொடித்தது. எள்ளும் அரிசி இது ஒன்று ஆறட்டும். சிண்டு பிடிச்சா சரி வராது. அதுக்குள்ள டைம் கொடுக்கத்தான் வேணும். இதோட இந்த மிளகாய் வத்தல் பயங்கர காரம். அதனால நான் எண்ணி தான் போட போகிறேன். பயருக்கு 3, அரிசிக்கு 3, கடலைப்பருப்புக்கு ஒரு 3, உளுந்துக்கு ஒரு 3. இவ்வளவும் போரும்னு நினைக்கிறேன் மிளகாய். ஏன்னா பயங்கர காரம். வல்லாத காரம். அப்புறமா வாயில் வைக்க முடியாது யாருக்கும். அதனால நான் கம்மியாக போட்டு. இனி குருமிளகு வேறு சேர்க்கணும். குருமிளகு சேர்க்காம ஒரு ஐட்டம் கிடையாது என்னோட. இவ்வளோ மிளகாய்னா ரொம்ப காரம். இந்த ஒரு மிளகாய் 5 மிளகாய்க்கு சமம். அப்போ இது இவ்வளோ சேர்த்தா 25 மிளகாய்க்கு சமம். அதனால் நான்
10 12 போட்டிருக்கேன். அது போதும். இவ்வளோ இதுக்கு சமாளிக்கிறதுக்கு இவ்வளோ போதும். இவ்வளோ உப்பு ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். இனி உள்ளது காயம். சாம்பாருக்கு வறுத்தப்போ எடுத்து வச்சோம் இல்லையா, அதுவே போட்டுடலாம். இவ்வளோ கூட எக்ஸ்ட்ரா காயம் போடும். தெரியுதா? சின்ன கஷ்டம் ரெண்டு தான் போட்டிருக்கேன். திஸ் இஸ் த ஃபைனல் ஐட்டம். வேற ஒன்றும் சேர்க்கறதுக்கு இல்லை. பொரிகடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பொரிகடலையும் சேர்த்துக்கலாம். அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட்டு. ரெண்டு பூண்டு கொஞ்சம் போட்டு இந்த பூண்டு சூடோட சேர்த்து அரைக்கும்போது பவுடர் ஆகிடும். இனி போடலாம், தட்டைப்பயிர் போடலாம், எல்லாம் போடலாம். வேண்டாம் போடும்.
உமா ராமநாதன் அடிக்கடி கமெண்ட் போடுறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாத்திரங்கிறது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் பாத்திரம். எனக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குதுன்னு எனக்கு தெரியும். பட் இது வந்து நான் எப்போவுமே கல் தாளிக்க எடுக்கிறதாக்கும், எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க. இது உள்ளே நல்லா அழகாக இருக்கும். என்னாலும் நான் வந்து அது கலர் வந்து மாற்ற முடியாதுமா. அது நல்ல 18 வருஷம் பழகின சட்டி, அதனால தான் நான் அதை விடாமல் வச்சுருக்கேன். அதில் தான் நான் வந்து அப்பளம்லாம் காய்ச்சுவேன். அதை அப்படியே வச்சுருக்கேன். ஓகே, இது நான் என்ன இருந்தாலும் உங்களுக்காக நான் 2 தரம் தேய்க்கிறேன். ஓகே, அக்கறை எடுத்து எனக்காக நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அப்புறமா புரிஞ்சுது நீங்கள் ஒரு நல்ல மனசோட தான் எல்லாம் செய்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ ஐ வில் டேக் திஸ் ரைஸ். சில டைமில் நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துடுவோம். நம்ம கேமரா முன்னாடி நிற்கிறோங்கிற அந்த இதே போயிடும், கான்ஷியஸ் போயிடும், கம்ஃபர்ட் ஜோனில் வந்துடும். நீங்கள் கீப் ஆன், நீங்கள் கொடுத்துட்டே இருங்க. அவங்களுடைய விமர்சனங்கள் எங்களுக்கு தேவை. அப்போ தான் எனக்கும் என்னை பற்றி ஒரு புரிதல் தெரியும், அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ மிளகாப்பொடியில் நான் என்னென்ன சேர்த்தேன்றது நீங்கள் ரீகேப்பில் பார்த்துக்கலாம். அரிசி, கடலைப்பருப்பு, பயறு, உளுந்து, எள்ளு, மிளகாத்தல், காயம், கருவேப்பிலை இவ்வளோ சேர்த்துருக்கோம். சேர்த்து தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி உப்பு சேர்த்துக்க வேண்டியது. இது நான் இப்போ நான் ஒன்று கூட அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலர் காமிச்சா என்னோடய டாஸ்க் ஓவர். கொஞ்சம் குறவரப்பாக தான் இருக்குது. அரிசியும் கூட சேர்க்கும்போது குறவரப்பாக தான் இருக்குது, பரவாயில்ல. அரிசி எள்ளு நல்லா பொடிஞ்சு எடுத்தோம். ஆனால் அரிசி லைட்டாக கொஞ்சம் குறவரப்பாக தான் இருக்குது, பட் நோ ப்ராப்ளம். ஒரு சின்ன குறவரப்பு அவசியம் தான் நல்லது. ரொம்ப நைஸாக பண்ணாலும் ஒன்றும் இருக்காது. ஒன்று கூட சுற்றி பார்க்குறேன். ஒன்று கூட சுற்றி பார்க்குறேன். இப்போ பொடிஞ்செடுத்து இப்போ கொஞ்சம் நைஸ் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அந்த சூடோடு பொடிக்கும் போதே கொஞ்சம் வரவு குறவாக இருக்கிறது அந்த வரந்துடும். உமா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உமா ராமநாதன், நான் உங்களுடைய சேனலுக்கு போய் பார்த்தேன், ஆனால் இன்னும் சேனல் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன்னா எப்போவுமே எனக்கு சமையலுங்கிற போது உங்கள் கமெண்ட்டு தான் ஞாபகம் வரும். நான் நீங்கள் மட்டும்தான் அந்த இதில் கமெண்ட் போடுறீங்க, வேறு யாரும் பார்க்குறது இல்லைன்னு தோணுறது. நீங்கள் மட்டும்தான் பார்க்குறீங்க, அதனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் கையாலே அந்த விரவி பிடிக்கிறேன்.
இப்போ மஞ்சள் கருப்பு கலர் சேர்ந்துருக்கு. சூடு நிற்க முடியல. நெக்ஸ்ட் நம்ம உளுந்து ரெடியாக இருக்கிறத பொடிச்சிட்டு வந்துடலாம். ஃபேன் போட்டவங்க தான் இது கொஞ்சம் ஓனது ஆறும். நானும் வேறு போட வைக்கிறேன். ஸோ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். சேம் ப்ராப்ளம். நைஸாக பொங்கிட்டு கொஞ்சம் குறவரப்பாக தான் இருக்குது. உளுந்து கொஞ்சம் குறவரப்பாக இருக்குது. பட் பரவாயில்ல. ஏன்னா கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பொடிக்கிற போதும் எவ்வளோதான் நம்ம ஆற வச்சு பொடிச்சாலும் திருப்பி இந்த மிக்சியில் போட்டு பொடிக்கும்போது ஒரு லைட்டாக ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. உளுந்து வறுத்து பொடிச்சு தின்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அந்த முறுக்கு சாப்பிட்ற அதே டேஸ்ட். நம்ம அரிசி உளுந்து எள்ளு இதுலேயே அந்த முறுக்கோட டேஸ்ட் வந்துடும் இல்லையா. இன்னும் கூட லைட்டாக பிடிச்சிட்டு வந்துடுறேன். ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்குது இந்த உளுந்து. கண்ணுக்குள்ளே வந்த நெஞ்சுக்குள்ளே கலர் பார்த்தீங்களா? உளுந்து மாவு வறுத்து பொடிச்ச கலரு. ஒரு ஹாஃப் ஒயிட் கலர். ஃபண்டாஸ்டிக் கலர்ல. பச்சை பயிறு, அரிசி, எள்ளு, உளுந்து. நெக்ஸ்ட் என்ன? பயறு. மிக்சிங்கில் தான் இருக்குது விஷயமே. ஆனால் வந்து எல்லாத்துலேயும் இண்டிவிஜுவலாக உப்பு சேர்த்ததுனால உப்பு நான் போட போகிறதில்லை. லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்துட்டு தான் போடுவேன். தேவை இருக்காது. நான் ஏன்னா எல்லாத்துக்கும் அடிஷ்னலாக உப்பு போட்டிருக்கேன்ல. உப்பு கரெக்டாக இருக்குது. இப்படியே கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அரிசி உளுந்து எள்ளு கடலைப்பருப்பு இதான் ஒரு தட்டையோட ஒரு டேஸ்ட்டு. தட்டைக்கு எப்படி அரிசி மாவு எடுத்து அதில் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, காயம், ஊற வச்ச கடலைப்பருப்பு, பின்ன கொஞ்சம் பொரிகடலை அரைச்சது. பொரிகடலைன்னு சொன்னால் பொட்டுக்கடலையை சூடாக்கி
அது நல்லா நைஸாக பிடிச்சி அரிசி மாவு கூட சேர்க்கணும். ஊற வச்ச கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, காயம், மிளகாய்த்தூள். இனி வேணும்னா சில பேர் வந்து பூண்டு சேர்த்துப்பா. எல்லாம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி மிக்ஸ் பண்ணி வடை மாதிரி அப்பளம் மாதிரி தேய்ச்சி பொரிச்சு எடுத்தா தட்டை. எப்படா சேருது. அப்புறம் பூந்துட்டேன் ஆக்ஷன்ல. அரைச்சி முடிச்சாலும் ஒரு வாஷிங் மிஷினில் துணி கிடக்கு, தூக்கி போட்டால் நீங்கள் அழுத்த துணியை. சூடு ஆறவில்லை, ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஒரு பெரிய பாடு. ஆற வச்சா நல்ல கலர், சந்தன கலர், சந்தனப்பொடி கலர். பயரும் பொரிகடலை.
லாஸ்ட் ஈடு சுட்டா தீங்குது. சின்ன பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் இதான் எடுத்துக்கோங்க. இதான் நினைக்கிறேன். ஆமாம் அதான் வந்துருச்சே. ஃபோன் வந்துருச்சே. ஹலோ, നാളെ രാവിലെ മതിയോ? എത്ര മണിക്ക് മതിയോ അതോ നേരത്തെ വേണോ? ഓക്കെ മറന്നു. தட்டு தோசை மாதிரி வாத்தாங்க. ഹലോ, എവിടെ? കിള്ളിപ്പാലത്തില്ലേ? വീട് അറിയാമോ? അതെ. கொஞ்சம் காயம் குறவாக இருக்குது. காரம் ரொம்ப ஈக்குவலாக இருக்குது, ஜாஸ்தி இல்லை. காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். காரம் அப்படி இருக்கட்டும், பரவாயில்ல. இது நான் பழசு நேரத்தை பிடிச்சி வச்சுருந்தா கலர் டிஃப்ரென்ஸ் வரும்.
அதனால் பெரிய கேனில் இருக்குது. நிறையா வேணும் போட்டு வைக்கிறதுக்குள்ள டப்பா. ஓகே, இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு நன்றி. இதான் மிளகாப்பொடி. மிளகா நினச்ச மாதிரி காரமாக இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ஸோ தப்பிச்சேன் நான். உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா போடணும்னு நினச்சா போட்டுக்கோங்க. இதில் ஏதாவது 1-2 ஐட்டம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை.